வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்பு அவல் வெஜிடபிள் உப்மா. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. நல்ல டயட் கண்ட்ரோல்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்தியான ரெசிபி. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் கம்பு அவல் 100 கிராம்ஸ். இது நல்லா தின்னான அவலுங்க. நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக வர அளவுக்கு வாஷ் பண்ணிக்கணுங்க. நல்ல தண்ணியிலே வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அவல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே தண்ணி வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இதை வந்து 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் வாட்டர் ஃபுல்லத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடணுங்க. கையில் கூட நல்லா புழிஞ்சிட்டு தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிரியாக பொலன்னு வரும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பு அவல் ஊற வச்சதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு. குவான்டிட்டி எல்லாம் எவ்வளோங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டிலாகவும் வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணதை எடுத்திருக்கோம். நிலக்கடலை ரோஸ்டட் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் கருவேப்பிலை, தக்காளி, கொடமிளகா பொடியாக அரிஞ்சது, பெரிய வெங்காயம் அரிஞ்சது, பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வேக வச்சது வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வேறு காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயுமே இதோட போகும், நல்லா தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு உளுந்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். ஒரு வானல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஆட் பண்ணி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணுங்க. உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும், கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை வறுத்தது தான், பட் ஆனால் அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுறதுக்காக வச்சுக்கிட்டேன். பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் ஏற்கனவே வேக வச்சதுனால கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி உப்பு, இந்த ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டோன்னா நல்லா குக் ஆகிடுங்க. மூடி வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். அதோட இந்த வேக வச்ச பட்டாணியும் ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் அதை குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவலையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணால் போதுங்க. நல்லா சூடாயிடும். அதே சமயம் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். இது கூட நல்லா கொத்தமல்லி மேலே அழகாக தூவி பவுலில் வச்சு நீங்கள் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி இது கொடுக்கலாம். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. அப்படியே இந்த உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.